உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இன்னைக்கு மக்கள் ரெண்டு பிரசங்கம் பண்றாங்க. ஒண்ணு, மனம் திரும்பு, பரலோகம் என்ன செய்யுது, நீ செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போகணும், பரலோகம் பரலோகம் சொல்லி மனம் திரும்புதல் பேசுறாங்க. இன்னொரு குரூப் நரகம் நரகம்னு சொல்லி மனம் திரும்புதல் பேசுது. ஆனா இயேசு பரலோகத்தை சொல்லியும் மனம் திரும்ப சொல்லல, நரகத்தை காட்டியும் மனம் திரும்புன்னு சொல்லல, பரலோக ராஜ்யம் உனக்குள்ள வரணும்னா மனம் திரும்புன்னு சொல்றாரு. கை தட்டுங்க அவருக்கு. The kingdom of heaven. முதல் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. எல்லாம் சொல்லுவோம், கர்த்தரிடத்தில் திரும்பு. மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை குறித்து கிருபையின் கீழாக, கிருபை சொல்ற மனம் திரும்புதலே வேற. அதை தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தரிடத்தில் திரும்பு, மனம் திரும்புதல். வாசிமா. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஓகே, God bless you. The first point, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று இயேசு சொன்னார். புதிய ஏற்பாட்டின் மனம் திரும்புதல் என்பது பயமுறுத்துகிற மனம் திரும்புதல் அல்ல. நேற்று இந்த வசனத்தை வாசித்தப்ப கர்த்தர் சொன்னாரு, நான் வாசித்தேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அப்படிதானப்பா நான் பிரசங்கம் பண்ணேன். மனம் திரும்புதல், மனம் திரும்புங்கள், நரகம் சமீபமா இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசு பிரசங்கம் பண்ணும்போது நரகம் இருக்கு, மனம் திரும்பு சொல்லவே இல்லை. எதிர்மறையான காரணத்தை காட்டி மனம் திரும்புன்னு பிரசங்கம் பண்ணாரா? இல்ல, நேர்மறையானதை காட்டி தான் மனம் திரும்புன்னு சொன்னார். ஏன் நீங்க நேர்மறையானதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்க கிரேஸ்ல இருக்கலாம் நேர்மறையாக பேசுவீங்களா? இல்ல, கிறிஸ்து அப்படித்தான் பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்புங்கள், நரகம் சமீபமா இருக்கு என்று சொல்லவில்லை. மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபமா இருக்குன்னு சொல்லல. இன்னைக்கு மக்கள் ரெண்டு பிரசங்கம் பண்றாங்க. ஒண்ணு, மனம் திரும்பு, பரலோகம் என்ன செய்யுது, நீ செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போகணும், பரலோகம் பரலோகம் சொல்லி மனம் திரும்புதல் பேசுறாங்க. இன்னொரு குரூப் நரகம் நரகம்னு சொல்லி மனம் திரும்புதல் பேசுது. ஆனா இயேசு பரலோகத்தை சொல்லியும் மனம் திரும்ப சொல்லல, நரகத்தை காட்டியும் மனம் திரும்புன்னு சொல்லல, பரலோக ராஜ்யம் உனக்குள்ள வரணும்னா மனம் திரும்புன்னு சொன்னார். கை தட்டுங்க அவருக்கு. The kingdom of heaven. நீதியும் சமாதானம் சந்தோஷம் நிறைந்த அந்த நல்ல வாழ்க்கை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நீ மனம் திரும்பு என்று சொன்னார். மனம் திரும்புதல் என்றால் என்ன? இந்த இடத்துல அழகா ஓசியா சொல்றாங்க, கர்த்தரிடத்தில் திரும்பு. மனம் திரும்புதல் என்பது பாவங்களை சரி செய்வது அல்ல என்கிற அதிர்ச்சியான உண்மையை நான் சொல்லுகிறேன். மனம் திரும்புவதில் என்பது கர்த்தரிடத்தில் திரும்புவது. கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்கிற விசுவாசத்தோடு கடந்து வருவது. அல்லேலூயா சொல்லுங்க. இளையகுமாரன் பாவங்களை விட்டு திரும்பவில்லை, தன் தகப்பனிடத்தில் திரும்பினான். எங்க அப்பா என்னை ஏத்துக்குவாரு என்கிற விசுவாசத்தோடு அப்பா கிட்ட வர்றதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். கையை தட்டுங்க அவருக்கு. பாவங்களை விடுவது என்பது மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புதல் செயல்களோடு தொடர்புடையது அல்ல. மனம் திரும்புதல் விசுவாசத்தோடு தொடர்புடையது. என்ன விசுவாசம்? எங்க அப்பா என்னை ஏத்துக்குவாரியா, எங்க அப்பா என்னை அணைச்சுக்குவாரு என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் அப்பாவினிடத்தில் திரும்புகிறார்கள். அந்த அப்பாவினிடத்தில் திரும்புகிறது தான் மனம் திரும்புதல். செயல்களை மாற்றுவது மனம் திரும்புதல் அல்ல. செயல்களை மாற்றுவது மனம் திரும்புதல்னா, யூதாசு மனம் திருந்தித்தானா திருந்தலையா? திருந்தல சார். மனம் திருந்தல பரலோகத்துக்குள்ள வருவான். ரெண்டு பேர் தப்பு பண்ணாங்க. ஒருத்தன் யாரு? பேதுரு. இன்னொருத்தன் யாரு? யூதாஸ். யூதாஸ் கையை தான் காட்டினான், பேதுரு ஆளே தெரியாதுன்ட்டான். ஒருத்தன் அவரை எனக்கு தெரியும்னா, ஒருத்தன் அவரை தெரியாதுன்னா.
இவன் வந்து சிவில்னா இவன் யாரு? கிரிமினல். இவன் ஒரு தடவை தான் காட்டி கொடுத்தான், இவன் 3 தடவை தெரியாதுன்னா. ஆனா பேதுருக்கு யூதாஸ்க்கு இருக்கிற பெரிய வித்தியாசம், பேதுரு தவறை உணர்ந்து தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். ஆனால் யூதாஸ் தவறை உணர்ந்தான். 2வது, தவறுக்காக மனம் வருந்தினான். 3வது, தன் பாவத்தை அறிக்கையிட்டான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன், பாவத்தை அறிக்கையிட்டான். 4வது, பாவத்தினால் வந்த பணத்தையும் தூக்கி எறிந்தான். ஆனாலும் அவன் இயேசுவினிடத்தில் திரும்பி வரவில்லை. ஆனால் பேதுரு இயேசுவினிடத்தில் திரும்பி வந்தான். மனம் திரும்புதல் என்பது யூதாஸ் செய்தவைகள் அல்ல, பேதுரு செய்தவைகள். இளையகுமாரன் என்ன செஞ்சான்? அப்பாட்ட வந்தான். அதான் மனம் திரும்புதல். ஒன்னு புரிஞ்சுக்கங்க, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அப்பாட்ட வந்தா என் அப்பா ஏத்துக்குவார்னு வர்றான் பாருங்க, வந்துட்டான மனம் திரும்புதல். மனம் திரும்புவதும் கர்த்தரிடத்தில் திரும்புவதும் ஒண்ணுதான். செயல்களை மாற்றுவது அல்ல. யூதாஸ் மாதிரி யாரும் செயல் மாற்ற முடியாது. நிறைய பேர் சாராயம் காய்ச்சுவாங்க, அதுல ஒரு லாட்ஜ் கட்டிடுவாங்க, அதுல ஒரு வீடையும் கட்டி வாடகை விட்டுருவாங்க. கடைசியில் ஏசுனார் ஏத்துக்கிட்டேன் அப்படி நேரம் உள்ள வந்துருவாங்க. ஆனா சாராய கடை ஓடிக்கிட்டே இருக்கும், வாடகை வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஏசுனாட்ட வந்துட்டோன்னு. ஆனா யூதாஸ் இவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ். எதெல்லாம் தப்பு செஞ்சு பணம் வந்துச்சோ அதெல்லாம் தூக்கி எரிஞ்சான். ஆனாலும் அவன் மனம் திரும்பவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா தேவனிடத்தில் வந்த அவர் ஏற்றுக்கொள்வார் என்கிற விசுவாசம் அவனுக்கு இல்லை. கிருபை என்பது விசுவாசத்தை மையப்படுத்துகிறது. உன் செயல்களை சரி செய்வது முக்கியம் அல்ல, அப்பா என்னை ஏற்றுக்குவார் என்ற விசுவாசம். கையை தட்டு வருது அவருக்கு. உங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள என் தகப்பன் தயாராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். That is what real repentance. ஆமென், ஆமென். யூதாஸ் வரவே இல்லை. ஆனா பேதுரு மறுதலித்த போது இயேசு திரும்பி பார்க்கிறார். கண்ணு பார்க்குது. அவர் சொன்ன வார்த்தைய இவன் என்ன செய்யறான்? நீ என்ன மறுதலிப்ப. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நானா மறுதலிக்கல, நான் மறுதலிப்பேன்றது ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சுதான் இருந்திருக்கு, அதனால அவர் என்ன நேசிப்பாரு அப்படின்னு வரான். நீ எப்படி வரணும்? நான் பாவம் செஞ்சனால நான் பலவீனன்னு அவர் என்ன பார்க்கல, நான் பலவீனன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டு அவர்கிட்ட வாங்க, அப்படின்னு அவர்கிட்ட வாங்க. நான் பலவீனன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும் என்ற நம்பிக்கையோடு வாருங்கள், விசுவாசத்தோடு வாருங்கள். பாவி தன் வழியை விட்டு தேவனிடத்தில் திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயைப்படுத்தவராய் இருக்கிறார். தீக்குச்சி தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய் வசனம் வசனமாய் தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப தினமும்
ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.